மிஸ்டர் பீஸ் வந்து 27 வயசுல பில்லியனர் ஆயிருக்காரு. அவரோட பிசினஸ் எம்பயர் எந்தெந்த வழியெல்லாம் காசு வருது அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். மிஸ்டர் பீஸ் பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது. அவரோட உண்மையான பேர் வந்து ஜேம்ஸ் ஸ்டீபன் டொனால்ட்சன்னு. அவரு நார்த் கேரோலினா யுஎஸ்ஏவை சேர்ந்தவரு. அவர எல்லாரும் ஜிம்மின்னு கூப்பிடுவாங்க. அவர் எதனால ஃபேமஸ்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டன்ட்ஸ், மேசிவ் கிவ் அவே, அதே மாரி ஹை வேல்யூ புரொடக்ஷன் இருக்கும் அவர் வீடியோஸ் எல்லாமே. அதனால அவரு ரொம்ப ஃபேமஸ். அவரு வீடியோஸ் எல்லாமே மில்லியன் கணக்குல வியூஸ் போவும். அவரு தான் வந்து யூடியூபோட ஷங்கர். அவரோட வீடியோ எல்லாமே செம்ம பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாரி அவரு தான் வந்து யூடியூப்லயே வந்து ஹையஸ்ட் சப்ஸ்கிரைப்டு சேனலா இருக்காரு. ஆனா இவர் ஆரம்ப காலத்துல இவரோட வீடியோவ பார்த்து இவர் தான் யூடியூப்லயே நம்பர் 1 சேனலா இருக்க போறாருன்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கும். அதே மாரி தான் ஸ்பீடும். அவரோட ஆரம்ப கட்ட வீடியோஸ பார்த்தா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் தான் அடுத்த மைக்கேல் ஜாக்சன் மாரி வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆக போறாருன்ட்டு. மிஸ்டர் பீஸ் எப்பன்னா 2012ல ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அவருக்கு ஏஜ் வந்து 13 வயசு. நம்மலாம் 13 வயசுல என்ன பண்ணியிருந்தோம்னு தெரியல. மேபி இந்த புக்குக்கு நடுவுல மயில் ரேகை வச்சு குட்டி போடுமான்னு பார்த்துருந்தோம். அவரு பார்த்தா ப்ரொடக்டிவா யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோன்னா மிஸ்டர் பீஸ் 6000 அப்படின்ற மாரி ஒரு சேனல் ஆரம்பிச்சாரு. அதுல வந்து மோஸ்ட்லி இந்த வீடியோ கேம்ஸ் ஆடுறது, இந்த கேம் கமெண்ட்ரி பண்றது அந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 5 இயர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே போகல. 2017ல தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. என்னன்னா 1லேருந்து 1,00,000 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ 40 ஹவர்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்றாங்க. அதுல தான் அவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ற சேலஞ்ச்லாம் பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு வீடியோல உட்காந்து லோகன் பால், லோகன் பால், லோகன் பால்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னைக்கு லோகன் பாலெல்லாம் தாண்டி போயிட்டாரு எங்கேயோ. அதுக்கப்புறம் 2018லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. வீடியோலயே வந்து கிவிங் அவே $1 மில்லியன் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு பயங்கர வைரல் ஆகுது. அது ஒரு ட்ரெண்டாவே கொண்டு வராரு. அப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அவ்வளோ பணம்லாம் எடுத்துட்டு போய் கிவ் அவே பண்றது ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து நெறைய கிரியேட்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்தியால கூட அர்ஷத்ன்லாம் ஒருத்தரு பயங்கரமா காசு குடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே படிப்படியா வளர்ந்து இப்ப 2025ல மிஸ்டர் பீஸோட மெயின் சேனல்ல மட்டும் 383 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம அவருக்கு 2, 3 சேனல் இருக்கு. மிஸ்டர் பீஸ் கேமிங் இருக்கு. மிஸ்டர் பீஸ் ரியாக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. மிஸ்டர் பீஸ் பிலாந்திரபின்னு ஒரு சேனல் இருக்கு. எல்லாமே கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட இவர் ஒரு ஆள் மட்டும் வச்சிருக்காரு. அதே மாரி 2024ல அமேசான் பிரைமுக்கு ஒரு சீரிஸும் பண்ணி குடுத்தாரு. மிஸ்டர் பீஸ் கேம்னு. அது பயங்கர சக்சஸ். ஆனா இவரு வந்து பர்சனலா நெறைய காசு வந்து லூஸ் பண்ணாரு அப்படின்ற மாரி சொன்னாரு. ஏன்னா அவர் சொன்ன பட்ஜெட்டோட அதிகமா போனதுனால இவரோட கை காச போட்டு அந்த கேம் நடத்துனாரு அப்படின்ற மாரி சொன்னாரு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரியேட்டர் பண்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகலன்னா பின்னாடி வர கிரியேட்டர்ஸ்க்குலாம் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால வந்து பக்காவா பண்ணிடணும்னு இவரோட கை காசு நெறைய போட்டு கேம் பண்ணதா சொன்னாரு. அதே மாரி அந்த ஸ்குவிட் கேம் கூட இவரு ரீகிரியேட் மாரி பண்ணியிருந்தாரு. அது அவருக்கு பயங்கர சக்சஸ். இப்ப மிஸ்டர் பீஸோட எம்பயர் எஸ்டிமேட்டே வந்து ஒரு 5 to 10 பில்லியன் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவருக்கு பர்சனலா ஒரு ஆஃபரும் வந்திருக்கு. 1 பில்லியன் கேட்டிருக்காங்க. மிஸ்டர் பீஸ் சேனலு, அவரோட கம்பெனிஸ் எல்லாமே சேர்த்து 1 பில்லியன் கேட்டிருக்காங்க. இவர் வந்து வேணான்ட்டாராம். எப்படி என் சேனலுக்கே நான் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியும்னு வேணான்ட்டாராம். அவரு என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் பீஸோட டோட்டல் எம்பயர் சேர்த்து ஒரு 20 பில்லியன் கிட்ட வரும் அப்படின்ற மாரி மிஸ்டர் பீஸே சொல்றாரு. இப்போ அவர் என்னென்ன பிசினஸ் பண்றாரு, எதுல இருந்துலாம் எவ்வளவு வருது அப்படின்ற மாரி பார்ப்போம். இப்போதைக்கு பார்க்கும்போது அவரோட மெயின் பிசினஸ் வந்து ஃபீஸ்டபிள்ஸா தான் இருக்கு. அதுல தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போது ஆன்லைன்ல தான் செல் பண்ணாரு. அவரே நிறைய இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் நான் பொறுமையா கத்துக்கிட்டேன். சாக்லேட்லாம் எவனும் ஆன்லைன்ல வாங்க மாட்டான். போய் ஸ்டோர்ல தான் வாங்குவான். அப்படின்ன போது தான் நான் ரீட்டெயில் ஸ்டோர்லலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வால்மார்ட், 7-Eleven அப்புறம் அமேசான் எல்லாத்துலயும் வந்து இப்ப நாங்க செல் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. 2023ல ஃபீஸ்டபிள்ஸோட நெட் ரெவென்யூ வந்து 96 மில்லியன். அதுக்கப்புறம் வந்து 2024ல அதோட நெட் ரெவென்யூ வந்து 215 மில்லியனா மாறுது. அதுக்கப்புறம் இப்ப கரண்டா 2025ல இப்போ வரைக்குமே 375 மில்லியன் ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. வருஷம் வருஷம் 100 மில்லியன் ஏறிட்டே போகுது ஃபீஸ்டபிள்ஸை பொறுத்த வரைக்கும். செகண்ட் என்னன்னா மிஸ்டர் பீஸ் பர்கர்னு 2020ல ஆரம்பிச்சாரு. இது எப்படின்னா ஒரு விர்ச்சுவல் ரெஸ்டாரண்ட் மாதிரி. இது வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணோம். நம்மளுக்கு டெலிவரி பண்றாங்க. இது வந்து ஒரு 1600 ரெஸ்டாரண்ட்ஸோட டை அப் பண்ணி பண்ணாரு இவரு. நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் கொடுப்போம். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து மேக் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்றாங்க. இது 2023லே வந்து 100 மில்லியன் கிட்ட நெட் ரெவென்யூ வந்தது. ஆனா இதுக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்து இது குவாலிட்டி சரியா மெயின்டைன் பண்ணல. ஏன்னா 1500 டிஃபரெண்ட் கடையில இருந்து வருது. அவனுங்க எப்படி பண்ணுவான்னு தெரியாது. அந்த மாதிரி குவாலிட்டி இஷ்யூ வந்து கோர்ட்ல இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. மிஸ்டர் பீஸ் என்ன சொல்றாருன்னா, இதுல இருந்து நான் ₹1 கூட ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. தேர்ட் என்னன்னா, மிஸ்டர் பீஸ் வந்து லோகன் பால், KSI அந்த பிரைம் கூட டை அப் பண்ணி லஞ்ச்லின்னு ஒன்னு லான்ச் பண்றாரு. அது எப்படின்னா ஒரு ஸ்நாக் கிட் மாதிரி. இப்ப நம்ம கெலாக்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல வரும். அதுக்குள்ள வந்து ஃபீஸ்டபிள்ஸ் சாக்லேட் பிரைம் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஒரு மினி பீஸா இல்ல ஒரு நாச்சோஸ்
அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்நாக் கிட்ட மாதிரி பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் 11 மந்த்லயே வந்து 5 மில்லியன் ரெவென்யூ வந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ 2025 ஜூன்ல வந்து இன்னும் நிறைய ரீட்டைல் ஷாப்ல வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதை ஏன் லஞ்ச்லின்னு ப்ரோமோட் பண்றீங்க, இதுல அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இதுலயும் கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஃபோர்த் பார்த்தோன்னா மிஸ்டர் பீஸ் லேப்னு ஒன்று இருக்கு. இது எப்படின்னா டாய்ஸ், இது கலெக்டபிள் ஆக்ஷன் ஃபிகர் மாதிரி. இது பார்க்கறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஏன் லேப்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, இது டியூப் மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான இது மாதிரி இருக்கும். நம்ம எடுத்தோடனே அந்த டாய் எடுக்க முடியாது, அது ஏதாவது பேப்பர்ல ரேப் ஆயிருக்கும். நம்ம அந்த டியூப்ல வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினோடனே அந்த பேப்பர் உருக ஆரம்பிச்சு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த டாயே காட்டும். இது எப்படின்னா நம்மளே அந்த லேப்ல வந்து அந்த டாயை உருவாக்குற மாதிரி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் 6 மந்த்லயே வந்து 65 மில்லியன் பண்ணியிருக்காங்க ரெவென்யூல. இது வந்து 2024ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் வர வருஷங்கள்ல இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் என்ன சொல்றாங்கன்னா மெர்ச்சன்டைஸ், இந்த மாதிரி கிளாத்திங் பிராண்ட் அந்த மாதிரிலாம் ஷாப் MrBeast.comல நம்ம போய் இவரோட ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம். டிஷர்ட்ஸ், உட்டி, ஹேட்ஸ் அந்த மாதிரிலாம் செல் பண்றாங்க. அவரோட டோட்டல் ஆனுவல் இன்கம்ல இந்த மெர்ச்சன்டைஸ் மட்டும் 40% ஆனுவல் இன்கம் எடுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு க்ளோத்திங் பிராண்ட் வச்சிருக்கோம், வினின்னு. அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நல்லாவே ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க. சிக்ஸ்த் வந்து வியூ ஸ்டாட்ஸ்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. இதுல வந்து நம்ம யூடியூப் அனலிட்டிக்ஸ்லாம் பார்க்கலாம், கிரியேட்டர்ஸ்க்காக பண்ணது. எனக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான சைட். இப்போ ரீசெண்டாக தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோல போய் எப்படி நம்ம ஸ்டாட்ஸ்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எந்த யூடியூப் சேனல்லையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்து பார்த்துருந்தோம், மதன் கோரி எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். மிஸ்டர் பீஸ் வந்து 1 மந்த் ரெவன்யூ வந்து 3 மில்லியன் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம விஜய் டிவி பார்த்தா 16 மில்லியன் கிட்ட இருக்கு ரெவன்யூ. நம்ம தமிழ்ல வந்து பெரிய யூடியூப் சேனல் வந்து விஜய் டிவி தான், அதிக ஃபாலோவர்ஸும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ரெவன்யூ போட்டு பார்த்து ஷாக் ஆகிட்டோம், என்னடா 16 மில்லியன் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது எஸ்டிமேட்னு காமிச்சது, கண்டிப்பாக ஒரு 10 மில்லியன் அது வரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான், ஆனால் அதுலேயும் வந்து பெய்டு வெர்ஷன்லாம் இருக்கு. பெய் பண்ணி இது பண்ணானா இன்னும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம், தம்ப்நெயில் கம்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பீஸ் கேம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செவன்த் என்ன சொல்றாங்கன்னா மிஸ்டர் பீஸ் philanthropy-ன்னு வச்சிருக்காரு. அது ஒரு சேனலாவும் இருக்கு. அந்த சேனல்ல வர 100% ரெவென்யூ வந்து நான் சேரிட்டிக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல வர காசு எல்லாமே கலெக்ட் பண்ணி நிறைய உதவிகளும் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டா கூட ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாரு. மிஸ்டர் பீஸ் கிட்ட கேட்பாங்க, கண்டிப்பா நீங்க வந்து பில்லியனர் ஆக போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 100 வருஷம் கழிச்சு அப்ப இருக்க மனுஷங்கள்லாம் பார்ப்பாங்களாம், யாரா அவனுங்க காசுக்காக போய் பெரிய வீடு வாங்குறேன், பெரிய கார் வாங்குறேன்னு சுற்றி இருந்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. எனக்கு வந்து மணியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க போகிறேன், ஆனால் எல்லாமே கொடுத்துட போகிறேன். நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எதாவது கொடுத்துருவேன். இப்போ பில்கேட்ஸ்லாம் எப்படி வேக்சினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி என் எல்லா பணத்தையும் கொடுத்துருவேன். எனக்கு வந்து பேர் இருக்கணும், மிஸ்டர் பீஸ்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். யாருக்கு பணத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவன் தான் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கான். இப்போ மிஸ்டர் பீஸாக எடுத்துக்கலாம், ஒன்று எலான் மாஸ்க் எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு சொத்தும் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருக்கு டெஸ்லால 30% எவ்வளோ இருக்கு. அது 1 ட்ரில்லியன் கம்பெனி, அதனால 30% வந்து இவர் 300 பில்லியன் வேர்ல்டுலே நம்பர் 1 பணக்காரராக இருக்காரு. காசை பற்றி அவர் கவலையே இல்லை. ஹியூமன்ஸுக்காக நான் இது பண்ணணும், மார்ஸ்க்கு போகணும்னு பண்ணிட்டு இருக்காரு. அசால்ட்டாக காசு வந்துட்டு இருக்கு. நம்ம காசுன்னு சுற்றின்னு இருக்கோம், ₹1 வர மாட்டேங்குது. யார் காசே வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அவ்வளோ பணம் வந்து சேருது. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து டீம் ட்ரீ, டீம் சின்னு ஒன்று வச்சிருக்காரு. இப்போ மிஸ்டர் பீஸ் philanthropy-ல வர காசுலாம் இந்த டீம் வந்து ஒரு 20 மில்லியன் மரம் நடுறது, இப்போ ஓஷனில் இருக்க ட்ராஷ்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இது ஒரு தனி டீம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 8 வழியில் மிஸ்டர் பீஸ்க்கு பணம் வந்துட்டு இருக்கு. மெயினாக வந்து யூடியூப் வீடியோஸ், அவரோட சிபிஎம் வந்து $5 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 1 மில்லியன் வியூஸ் வந்ததுன்னா ஒரு $500,000 அப்படின்ற மாதிரி வரும். அது ஆட்லேருந்து வர்றது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப் டீல் இருக்குது. இப்போ ஒரு வீடியோலையும் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து போடுறாரு. அது வந்து 2 மில்லியன்லேருந்து 3 மில்லியன் வரைக்கும் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆட் ரெவன்யூவோட அதுதான் அதிகம். ஆனால் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இப்போ ஒரு வீடியோவில் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதை எடுத்து அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாராம். அடுத்த வீடியோக்கு அந்த காசை போட்டுருவன்றாரு. ரீசெண்டாக கூட ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தாரு, பேப்பரில் தாங்க 1 பில்லியனு, என் பேங்க்ல 1 மில்லியனுக்கு கீழே தான் காசு இருக்கு, என்கிட்ட காசே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இதெல்லாம் பார்க்கும்போது மிஸ்டர் பீஸோட ஆனுவல் ரெவன்யூ வந்து 2023ல 223 மில்லியன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2024ல வந்து 473 மில்லியன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2025 முடியல. ஆனா இந்த வருஷத்துல மிஸ்டர் பீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 மில்லியன் கிட்ட சம்பாதிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல நமக்கு ஒரு பெருமையான விஷயம்ப்பா, நம்ம சாதிகாரன், நம்ம யூடியூப்காரன் ஒருத்தன் பில்லியனர் ஆயிருக்கான்ற மாதிரி. அதே மாதிரி அவரோட வீடியோஸ்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் செம்மையா இருக்கும். நம்மலாம் என்ன போடுவோம், இந்த மாதிரி நம்ம வீடியோ பாட்காஸ்ட் பண்றோம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அவர் பார்த்தோன்னா அவர்
பண்ண வேலையெல்லாம் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி 1000 பேருக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கால 2 கிணறு வச்சு குடுத்துருக்கோம். அப்படின்னு அவரோட டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போதே, என்ன மாரி மனுஷன்டான்ற மாரி இருக்கும். இதுலருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, உலகத்திலே ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் வந்து மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட இருக்கு. அதுதான் வந்து அட்டென்ஷன். அவர் அந்த அட்டென்ஷன வந்து காசா மாத்திட்டு இருக்காரு. அவர் யூடியூப்க்கு மில்லியன் கணக்குல வியூஸ் வருது. அவர உலகம் ஃபுல்லா தெரிஞ்சுச்சு. இப்போ அந்த அட்டென்ஷன வச்சு நெறைய பிராண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி நெறைய சம்பாரிச்சுட்டு வராரு. இப்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சாக்லேட் வச்சிருக்காரு, பர்கர் வச்சிருக்காரு. நாளைக்கு என்ன பிராண்ட் ஓப்பன் பண்ணுவாருன்னு தெரியாது. கண்டிப்பா இத நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, இப்போ அவரால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா நம்மளாலும் பண்ண முடியும் அப்படின்ற மாரி நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துன்னு முன்னேறலாம்னு நெனைக்கிறேன்.